ஒரு சில வியாபாரிகள் குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை, அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்திற்கு தடுத்து நிறுத்தப்படும். இந்த பிரச்சனையை எங்களுடைய இளங்குமரன் கையாண்டது பரவாயில்லை, நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் அகழ்வின் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் நிச்சயம் பொறுப்பு கூற வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களை அமைச்சர் சந்திரசேகர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட்டுள்ளார். இதன்போது பிரதேச மக்களிடம் கலந்துரையாடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இளங்குமரன் அவர்கள் இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல் அகன்று செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன், அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை, அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை, அவைகளை நாம் செய்ய தேவையில்லை. அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்றுக் கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது பொறுப்பல்ல என்று கூட நான் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன். ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது என்னமோ அந்த தேன்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதற்கு கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதனால் இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள், பல்வேறு யூடியூபில் இதில் செய்திகள் செல்லுகின்றவை, அதே போன்று பத்திரிகை செய்திகள், இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளங்குமரன் கையாண்டது பரவாயில்லை, நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்போ அதிக நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல. நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் அல்ல, இங்கு இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போல் இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த சுண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று அல்ல, இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை. அதே போன்று இன்று சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது. அன்றே கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறிக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம், அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில், திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம், பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம். ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது, வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு பலியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகள் குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை, அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும். இந்த விஜயத்தின் போது அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகநாதன், இளங்குமரன் மற்றும் அதிகாரிகள் சிலரும் உடன் சென்றிருந்தனர்.
இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் வர்த்தக நிலையம் ஒன்றின் வாகனம் ஒன்று கடந்த 2ஆம் திகதி வியாழக்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் இடைமறிக்கப்பட்டு சாவகச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.